உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 16/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. மறுநாள் விடியற்காலை 5:15 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை 4:07 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பூராடம். இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி, கொப்புடையம்மன் கைலாச வாகன பவனி. இன்றைய பொது பலன்கள் விதை விதைக்க, கடன் தீர்க்க, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றம் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சிக்கலான சவாலான காரியங்களும் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிர்ஷ்டிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். அரசு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நிலை. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவியிலிருந்து வணக்க சபைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுள்ளீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நேரம் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் கவனமறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டக்கூடிய சூழல் உருவாகும். எதிர்பாராத பணவரம் உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. மற்றவர்கள் செய்ய முடியாத செயற்கரி காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களால் பண்ணது தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.